ஒரு 40 வயசு கிட்ட வரும்போது அந்த வீட்டுக்கான லோன் அடைச்ச பிறகு இந்த வீடு பத்தல. ஏன்னா ஒரு 2 BHK வாங்கியிருப்பாங்க. 3 BHK வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். இன்னொரு பெரிய வீடு, பசங்க ஆகிட்டாங்க அண்ட் பேரண்ட்ஸ் வந்தால் பத்த மாட்டேங்குது. இது வந்து சென்னை, பெங்களூரில் இருக்கிற இப்போ இருக்கிற 30s 40sல இருக்கவங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா 100 ரூபாயிலேருந்து இருக்கலாம். இது விசாரிச்சா மேபி கிடைக்கலாம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனி இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கும்போது வருஷத்துக்கு ஒரு 7-8% வந்து டிவிடெண்டாக அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸும் வருஷத்துக்கு ஒரு 3-4% மேலே வளருது. அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் என்னால் வாங்க முடியுமா, எனக்கு அதில் டைவர்சிஃபிகேஷன் வேணுன்றவங்க ரெட்டில் பணம் போடலாம். நானுமே வந்து இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தேன். பட் ஓவராலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே லிஸ்டான டைம்லைன்லேருந்து ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொடுத்த கம்பெனினா எம்பசி, மைண்ட் ஸ்பேஸ். சரி, நான் எப்படி போய் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். டிமேட்டில் உங்கள் யூனிட்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் இந்த 4 கம்பெனியில் எது வாங்க போகிறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். வீடு வாங்குறதுன்றது நம்மளோட ஆசையை தாண்டி ஒரு பெரிய ப்ரெஷராகவே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 30 வயசில் கல்யாணம் ஆனவங்க 2 பேர் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அடுத்து ஒரு வீடு வாங்கணும். குழந்தை பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா இல்லை பேரண்ட்ஸ் 2 பேர் வீட்லேயும் சொல்லுவாங்க வீடு வாங்கிடுங்க. அண்ட் ஒரு 40 வயசு கிட்ட வரும்போது அந்த வீட்டுக்கான லோன் அடைச்ச பிறகு இந்த வீடு பத்தல. ஏன்னா ஒரு 2 BHK வாங்கியிருப்பாங்க. 3 BHK வந்து சைஸ் கம்மியாக இருக்கும். இன்னொரு பெரிய வீடு, பசங்க ஆகிட்டாங்க அண்ட் பேரண்ட்ஸ் வந்தால் பத்த மாட்டேங்குது. இது வந்து சென்னை, பெங்களூரில் இருக்கிற ஒரு இப்போ இருக்கிற 30s 40sல இருக்கவங்க சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் முக்கியமாக சொல்கிறது, இப்போ விட்டால் எப்போ வாங்குறது, அண்ட் போக போக விலை ஏறிட்டே தானே போக போகுது, என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு காமன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நம்மக்கிட்ட பணம் சேர்ந்த பிறகு வாங்குறது அப்படின்றது தான் ஒரு உத்தமமான விஷயம். ஏன்னா இதுதான் வந்து போன ஜென்ரேஷன் ஒரு 90sல 2000லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டையர் ஆகிற டைம்லைனில் இல்லை அபவ் 50 பசங்களுக்கு மேரேஜ் முடித்த பிறகு அவங்கக்கிட்ட இருக்க சர்ப்ளஸ் பணத்தை ஒரு இடத்துல போய் வீடு வாங்குவாங்க. அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக ஒரு 60sல பென்ஷன் வரும், வாழ்வாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுன்றது ஒரு 30sலேயே சம்பளம் அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு ப்ரெஷராகவே ஆகிட்டுருக்கு அப்படின்றத மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, என்ன தான் பண்ணலாம் அப்படின்னும் போது, ஒன்று ஃப்ராக்ஷனல் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் மினிமம் 10-15 lakhsலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து ரெண்டல் இன்கம் 8-9% வரும் அப்படின்றத பார்க்குறோம். இதை தாண்டி நீங்கள் வெறும் ஒரு 120 ரூபா 130 ரூபாயிலேருந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ளே எங்கேயாவது வாங்க முடியுமா அப்படின்னா சென்னையில் இடமே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக எங்கேயுமே வாங்க முடியாது அப்படின்றது தான். இது வந்து அரக்கோணம்லையோ இல்லைனா ஒரு இன்னும் டிஸ்டன்ஸ் பிளேஸில் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபா 100 ரூபாயிலேருந்து இருக்கலாம். எனக்கு தெரியல, இன்னமும் இருக்கான்னு தெரியல. இது விசாரித்தா மேபி கிடைக்கலாம். ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்றது தெரியும். பட் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனி இந்த மாதிரி ஒரு இடத்துல வாங்கும்போது வருஷத்துக்கு ஒரு 7-8% வந்து டிவிடெண்டாக அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைஸும் வருஷத்துக்கு ஒரு 3-4% மேலே வளருது. அப்படின்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 11% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது டிவிடெண்ட்ஸோட. இதில் டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டும் ஆகிடுது. அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மறுபடியும் போய் ஒரு எக்ஸ்ட்ராவாக அதே ஸ்டாக்கை வாங்கலாம். நான் சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது வந்து செபியோட ரெகுலேட்டட் ப்ராடக்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், ஒரு மால்ஸ் பார்க்குறோம். நெக்ஸஸ் வடபழனியில் நெக்ஸஸ் ஃபோரம் மால் வாங்க முடியுமா அப்படின்னா நம்மளால் வாங்க முடியும். கோடிக்கணக்கில் ஒரு ரீட்டைல் மக்களாக என்னால் போய் வாங்க முடியுமானா வாங்க முடியும். பட் ஆனால் ஸ்டாக்கில் போய் நெக்ஸஸ் மால்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸஸ் லிஸ்டட் கம்பெனி நெக்ஸஸ் ரிட்டு பார்த்தீங்கன்னா 127 ரூபா 130 ரூபா ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அதை போய் நம்ம வாங்க முடியும். இதுக்கு வருஷம் அவங்க லிஸ்டட், இது சென்னையில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் இந்தியா ஒரு சில மெட்ரோ சிட்டிஸில் இருக்காங்க. இவங்க மேஜராக இருக்கிறது இந்த கன்சம்ஷன் ட்ரிவன் மால்ஸ் மாதிரியான பிளேசஸ். மீதி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு 120 rupees இந்த ரேஞ்சில் ஆரம்பிக்குது. டிவிடெண்ட்ஸாக வருஷம் வந்து 7% வரைக்கும் 6-7% தருவாங்க பேஸ்ட் ஆன் ஆக்குபன்சி. அந்த ஆக்குபன்சி டீட்டெயில்ஸு இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி இந்தியாவில் நம்பர் 1 ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எம்பசி, ஐடி ஆஃபீஸ் ஸ்பேசஸ் நிறைய வச்சுருக்காங்க. பை ஸ்கொயர் ஃபீட் வந்து இவங்க தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். ஓவராலாக இந்த 4 ரிட்டு இந்தியாவில் இருக்குது. இது 4 மேனேஜ் பண்ணுற ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1,52,000 கோடி ஒர்த் ஆஃப் ரியல் எஸ்டேட்டை ரிட்டு மூலமாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை என்னென்னா இருக்கிற ஸ்பேஸ் அக்வயர் பண்ணி
லீஸ் விட்டு அது மூலமாக ரெண்ட் ஜென்ரேட் பண்ணி மக்களுக்கு 90% டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் ஆஸ் பர் செபி ரெகுலேஷன்ஸ். ரிமைனிங் அமௌண்ட் அவங்களுக்கு அவங்க வச்சுக்கிட்டு மெயின்டெனன்ஸ் as well as அவங்களோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அண்ட் 2-3 இயர்ஸ் வந்து அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்ன்றதுனால ரெண்டல் இன்க்ரிமெண்ட்டும் நடக்கும். இதனால் மக்களுக்கு வந்து டிவிடெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லி ஒரு சில ரெனியூவல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கமர்ஷியல் ஸ்பேஸ் ரெனியூவல். ஸோ இயர் ஆன் இயர் ஒரு 50,000 ஸ்கொயர் ஃபீட்டோ 1 million ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெனியூவல் வருது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டிவிடெண்ட் இன்கம் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெறும் ஒரு 150 ரூபா 200 ரூபா தான் இருக்குது, என்னால் ஸ்டாக் வாங்க முடியுமானா ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் வாங்குறது வேறு, அது தனி வீடியோவாக பார்ப்போம். இது வந்து ரியல் எஸ்டேட்டில் என்னால் வாங்க முடியுமா, எனக்கு அதில் டைவர்சிஃபிகேஷன் வேணுன்றவங்க ரெட்டில் பணம் போடலாம். நானுமே வந்து இதில் என்ன ரிட்டர்ன்ஸ் வரப்போகுதுன்னு பார்த்தேன். பட் ஓவராலாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு 30 வயசில் வாங்கும் போது குறைஞ்சது ஒரு 10-20 லட்சம் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டி மீதி 30-40 லட்சம் வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி ஒரு 30-40,000. பட் இதில் 5-10 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு போர்ஷனை ரிட்டாக போடுறீங்க அப்படின்னா இயர் ஆன் இயர் வந்து டிவிடெண்ட் இன்கம் 7% வரும். அதையும் வந்து இயர் ஆன் இயர் ரிட்டாகவே வாங்கி வைக்கலாம், இல்லை வேறு ஸ்டாக்ஸ் வாங்கலாம். நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 5 இயர்ஸில் வந்து 11% ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இன்னும் அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு 5 இயர்ஸில் உண்டு. அப்போது ஒரு ரியல் எஸ்டேட் ஏரியா சென்னையில் அவுட்ஸ்கர்ட்டில் இன் அண்ட் அரவுண்ட் சென்னை வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு இயர் ஆன் இயர் வந்து 10%க்கு மேலே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. மேபி ஒரு 6-7%, 8% அப்படின்னும் போது லாக் பண்ணிட்டு அந்த ரேஞ்சில் வளரும். பட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 11% அண்ட் அதிகமாக வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 5-10 இயர்ஸில் 40 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஈஸியாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இதில் க்ரியேட் ஆகுது. அண்ட் இது வந்து ஒரு ரிட்டையர்ட் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எஃப்டியாக வச்சுருக்கீங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போட்டிருக்கீங்க, என்சிடியிலேருந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் வருது, அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு போர்ஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் போர்ஷன் ரிட்டை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு போர்ஷன் வந்துடுது. எப்போ ஒரு பெரிய ரிஸ்க் வரும் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷன், ஆஸ் வெல் அஸ் இந்த கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் எந்த மால்க்கும் யாருமே போகலை, மால்ஸ் க்ளோஸ்டு, ஓப்பனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய ஐடி ஆஃபீஸஸ்க்கு வந்து யாரும் வராதிங்கன்னு சொன்னாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 1-1.5 வருஷம் கண்டினியூ ஆச்சு. அந்த டைம் லைனில் உங்கள் இன்கம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தாண்டி ஒரு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கம்பெனி வந்து எந்த மாதிரியான கம்பெனி. எம்பசின்றது ஒரு ரிட்டு, அது வந்து ப்ரூக்ஃபீல்ட் மேனேஜ்மெண்ட் இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து 50% ஷேர் வச்சு இந்தியாவில் மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொன்று மைண்ட் ஸ்பேஸ் ஐடி பார்க், இதுவுமே ரீட்டெயில் ஐடி கமர்ஷியல் ஸ்பேசஸ் ஆஸ் வெல் அஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. 3வது நெக்ஸஸ் நம்ம பார்த்தோம், கமர்ஷியல் ஸ்பேசஸ் மோஸ்ட்லி மால்ஸ் ரிலேட்டடாக 90% வச்சுருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் இந்தியா. இவங்க எல்லா 4 கம்பெனி தான் இப்போதைக்கு லிஸ்டட். இவங்க எல்லாம் ரெஜிஸ்டர்ட் வித் செபி. இதை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே ரெஜிஸ்டர்ட் கம்பெனின்னு தெரிஞ்சிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 6-7% வரைக்கும் டிவிடெண்ட் இன்கமாக தராங்க. அண்ட் அந்த டிவிடெண்ட் இன்கம் தாண்டி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாக்கை வந்து அக்யூமுலேட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் வாங்க முடியுமானா வாங்கலாம். லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே லிஸ்டான டைம்லைன்லேருந்து ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொடுத்த கம்பெனினா எம்பசி, மைண்ட் ஸ்பேஸ் மாதிரியான கம்பெனிஸ் நல்லா க்ரோ ஆயிருக்கு. சரி, நான் எப்படி போய் வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். டிமேட்டில் உங்கள் யூனிட்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிமேட் அக்கௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் இந்த 4 கம்பெனியில் எது வாங்க போகிறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ரிசர்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு லிஸ்டட் கம்பெனி, ஆமாம், அதை வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஆஸ் வெல் அஸ் இது வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்காங்க, இன்னும் ஃப்யூச்சரில் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்தில் பணத்தை இவங்களுக்கு தேவைப்படுது, அதை எப்படி வாங்குகிறாங்க, ஏதாவது கடன் வச்சுருக்காங்களா, கடனை குறைச்சிட்டாங்களா, அண்ட் நெட் டிஸ்ட்ரிபியூட்டபிள் இன்கம், அவங்க 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா 90,000 கொடுத்தாகணும், அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, செபி ரெகுலேட்டரி இஷ்யூஸ் ஏதாவது இவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா, இது எல்லாத்தையும் வந்து அவங்க வெப்சைட்டில் பார்க்க முடியும். இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணிங்கன்னா கூகுள்லேயே தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிமேட்டில் போயிட்டு அந்த கம்பெனி பேரை போட்டு பை பண்ணணும். அண்ட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட் 10,000 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு யூனிட்ஸ் அலோகேட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வித்தின் 2 days வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த ரிட்டு கிரெடிட் ஆகிடும். செல் பண்ணுறதும் குவைட் ஈஸி. அதே மாதிரி ஆன்லைனில் விற்றுடலாம். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கிடையாது, எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆன்லைன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், ஜஸ்ட் லைக் ஈக்விட்டி, இந்த மாதிரி தான் உங்களுக்கு டாக்ஸேஷனும் வரும். ஸோ ஒரு ஈஸியாக ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸில் என்னால் இந்தியாவில் எங்கே வேணால் இருந்த இடத்துல இருந்து வாங்க முடியுமா அப்படின்னா
ரிட்டு அப்படின்றத வாங்க முடியும். நீங்களும் ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸுக்கான ஓனராகவும் ஆக முடியும். ஸோ ஒரு ரெகுலர் டிவிடெண்ட் இன்கம் இது வந்து கம்பல்சரியாக கொடுத்து ஆகணும் அப்படின்றதுனால மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உண்டு, IDCWன்னு இப்போ பேர் மாற்றிட்டாங்க. அதில் வந்து தரணுன்றது வந்து மேண்டட்ரி கிடையாது. ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா மேண்டட்ரி கிடையாது. அந்த டிவிடெண்ட்ஸுமே வந்து கம்பெனி நினச்சா ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிடலாம் அண்ட் கம்பெனி கொடுக்காமையே விட்டுறலாம். அது அவங்களோட சாய்ஸ், போர்டை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 90% டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஈக்விட்டிக்கான டாக்ஸேஷன் ஆஸ் வெல் அஸ் ஈக்விட்டிக்கான அப்ரிசியேஷன் அந்தளவுக்கு இல்லாட்டியும் ஒரு டபுள் டிஜிட் அப்ரிசியேஷன். இந்த NCD பாண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ், இந்த ஈக்விட்டி பேஸ்ட் ஆன் RBI இன்ட்ரெஸ்ட் ரேட் பொறுத்து தான் அவங்களும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு 10-11% மேலே போச்சுன்னா ஜங்க் பாண்ட்ஸா இல்லைனா ரிஸ்க் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11% ஈவன் 12% வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாங்கர் ரனில் டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. நீங்கள் ரிட்டை பற்றி இன்னும் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு 3 to 5 years டைம்லைனில் நீங்கள் இந்த மாதிரி ரிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆரம்பிக்கும் போது 7 to 11% அலாங் வித் க்ரோத்துன்னு சொல்கிறோம். போக போக 4th to 5th year இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் ரெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.